ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தட்டு வைக்கிறப்ப ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கலாம். இதை 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நண்டுடைய ஓட்டை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை டெக்கரேஷனுக்காக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நண்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர்லாம் மாறி நல்லா ரெட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 5 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாதி கேப்சிகத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம நண்டு வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நண்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். இப்போல்லாம் தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் எல்லாமே நண்டில் ஒட்டி வந்திருக்கு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.